தேவையில்லாமல் நீ ஏன் பேசுகிற? இது நிறைய பேர் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஏன் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா, இவனுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்ட உடனே நிறைய ஆற்றல். அதனால தான் தேவையில்லாமல் பேசுற. பேசுவதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ நீ தேவையா தான் பேசுவ. பேசுவது உனக்கு கஷ்டமாக தெரிந்திருந்தால், அப்போ நீ தேவையா தான் பேசுவ. அப்போ பேசுவது எப்போ கஷ்டம் அப்படின்னா, பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது தான். பச்சையா சாப்பிடும்போது, உப்பு போட்டு சமைக்காம சாப்பிடும்போது, இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்கு இதெல்லாம் பச்சையா சாப்பிடும்போது, உன் உடம்புல ஒரு வலிமை இருக்கும் பாரு, எளிமையான வலிமை. அப்போ பேசுறதே கஷ்டமா இருக்கும். பேசவே கஷ்டமா இருக்கும். அப்போ தான் நம்ம அளவோட பேசுவோம். தேவையில்லாம பேச மாட்டோம். நம்ம ஏன் தேவையில்லாம இன்னைக்கு பேசுறோம்? கெட்ட வார்த்தைகள்லாம் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பிரச்சனைகள், பிறர் மனச புண்படுத்துற மாரி பேசுறது. அப்புறம் உன் வாழ்க்கைய பத்தி நீ பேசுறது கிடையாது. நடிகர்கள பத்தி பேசிட்டு இருக்க, அரசியல பத்தி பேசிட்டு இருக்கிறது. இப்படி தேவையில்லாம நீ ஏன் பேசுற அப்படின்னா, உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால் இந்த மாரி உணவுகள் உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமைய தந்த உடனே, பேசுறது உனக்கு ஈஸியா இருக்கு. அதனால என்ன பண்ற? தேவையில்லாம பேசுற. தே தேவையில்லாம வேலை செய்றது. தேவையில்லாத உழைப்பு. காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம். இந்த உலகமே ஒரு தேவையில்லாத ஒரு உலகம். அப்போ தேவையில்லாத இந்த உலகத்துக்கு ஒரு உலகத்தையே உருவாக்குகிற அளவுக்கு காரணம் என்னது? இந்த இந்த மாரியான உணவு தான். உப்பு போட்டு சமைக்கிற அரிசி, கேழ்வரகு, மாமிசம், மீன், முட்டை இந்த மாரியான உணவுகள், இது நோய்களை தரக்கூடியது. நோயும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை தான். அது ஒரு தேவையில்லாத பிரச்சனைய உண்டு பண்ணுது. குற்றங்கள் இதெல்லாமே தேவையில்லாதது. இப்போ ஒரு குற்றம் செய்றான், திருடுறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் உனக்கு? லஞ்சம் வாங்குறாரு, அவர போய் நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் உனக்கு தேவையான்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் எதுக்கு நிம்மதியா தூங்கணுமா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு ஊழல் பண்ணிட்டு உன் வேலைய பார்த்தியா? தேவையில்லாம எதுக்கு இது பண்ற? இப்படி மனிதர்கள் தேவையில்லாம செயல்படுவதற்கு, வாழ்வதற்கு குற்றங்களே தேவையில்லாதது தான். இப்போ ஒருத்தர் சுகர் வந்துருச்சு. உனக்கு இது தேவையா? ஒழுங்கா உணவு கட்டுப்பாடு கண்டதையும் சாப்பிட்ட. உன் பாட்டுக்கு சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு கண்டதையும் சாப்பிட்ட. இப்போ பாரு சுகர் வந்துருச்சு. கிட்னி இதாயிடுச்சு. அப்ப காரணம் என்ன? தேவையில்லாம நாம அந்த பிரச்சனைய உண்டு பண்ணி வச்சிருக்கோம். இந்த நோய்கள் என்பது தேவையில்லாதது. குற்றங்கள் என்பது தேவையில்லாதது. விபத்துகள். எதுக்கு இந்த மாரி வண்டிய வேகமா ஓட்டுற? இதெல்லாம் உனக்கு தேவையா? மெதுவா போனோமா அப்ப தானே கேட்குறாங்க. அப்ப அது விபத்தே தேவையில்லாதது தான். விபத்து, வாகனங்கள் எதுக்கு உனக்கு காரெல்லாம் உனக்கு எதுக்கு தேவை? இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு அது உன்னால வந்து ரிப்பேர் கூட பண்ண முடியாது. உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ இந்த மாரி ஒரு தேவையில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட அளவுக்கு அதிகமான வலிமை வந்துருச்சு. காரணம் நாம சாப்பிடுற உணவு. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த உணவு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை. இது தேவையில்லாமல் பேச வைக்கிறது. தேவையில்லாம எதுக்கு வாய விட்டுட்டு இருக்க? ஒழுங்கா எதுக்கு கெட்ட வார்த்தை போட்ட? அதான் அவன் வந்து கோவத்துல உன்ன போட்டு உன்ன வந்து அடிக்க வர்றாரு. அப்படி சொல்றோம்ல. அது மாரி கெட்ட வார்த்தை இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அது மாரி தேவையில்லாத செயல்பாடுகள். எல்லாத்துக்கும் காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு உணவு. எது? உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் உனக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி குடுத்தோனே, திமிரு பிடிச்சு போய் என்ன வேணாலும் செய்றது, என்ன வேணாலும் பேசுறது. அப்போ எப்ப தேவையானத செய்வ தெரியுமா? ஒரு உன் வலிமை குறைந்த எளிமையான வலிமை தருகிற பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பழங்களை, கீரைகளை சாப்பிட வேண்டும். பச்சையா சாப்பிடணும். அப்பதான் உன் எனர்ஜி குறையும். அப்பதான் உனக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்பதான் தேவையான வேலைய நீ செய்வ. உழைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்பதான் எது தேவை, தேவையில்லன்னு தெரிய வரும் உனக்கு. எதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், எதை தவிர்க்கலாமோ அதை தவிர்த்து விடுவாய். தேவையில்லாம நீ பேச மாட்ட. தேவையில்லாம பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்பதான் நீ ஒழுங்கா பேசுவ. ஒழுங்கா பேசணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை. பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிடும்போது தான் மனிதர்கள் இந்த உலகத்துல கெட்ட வார்த்தைகளே நீங்கிவிடும். கெட்ட வார்த்தைகளே பிறக்காது. எது தேவையோ அதை மட்டும் பேசுவாய். அதை பேசுவதே பெரிய கஷ்டம். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பேசுறதே கஷ்டம். இந்த லட்சணத்துல நீ எப்படி கெட்ட வார்த்தை போடுவ? நல்ல வார்த்தைகள். கண்டிப்பா பேசி ஆக வேண்டிய பேச்சுக்களை மட்டும் தான் நீ பேசுவ. இது தேவையா? இதை பேச வேண்டுமா? அந்த இடத்தில் நீ பேசித்தான் ஆக வேண்டும். பேசாமல் முடியாது. அப்படி பார்த்து பார்த்து பேசுவ. ஏன்னா பச்சை காய்கறிகளால உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது. அளவான வலிமை தான் வரும். அந்த அளவான வலிமையை வைத்து பயனுள்ள வேலைகளை செய்து முடிக்கணும். தேவையில்லாம அத வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. அப்படின்னு நினச்சிட்டு எதை செய்ய வேண்டுமோ, எதை தவிர்க்க வேண்டுமோ அப்பதான் எளிமையா வாழ்வாங்க. தேவையில்லாத வேலைகள்லாம் தேவையில்லாத செலவுகள தவிர்க்கணும். தேவையில்லாத வேலைகள தவிர்க்கணும். அப்படி அந்த எது தேவையோ, எதை செய்ய வேண்டும் அத மட்டும் செய்றது. அதற்கு நீ எளிய வலிமை தருகிற பச்சை உணவுகளை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டா நீ கெட்ட வார்த்தைகள் இந்த உலகத்தில் நீங்கிடும். குற்றங்கள் நீங்கிடும். விபத்துகள் நீங்கிவிடும். பாதுகாப்பா மனிதர்கள் வாழ்வார்கள். பாதுகாப்பாக வாழ வேண்டுமென்றால் ஒரு பாதுகாப்பான உணவு தேவை. எளிமையான உணவு தேவை.